மேலே வந்து ஆஞ்சநேயரும் பராசரம் ஒரு விஷயம். அவள் 2 பேரும் 300 ஆண்டுகள் தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணும்போது பெருமாள் அவள் காட்சி கொடுத்து என்னான்னு கேட்குறார். இந்த கஜேந்திர மோட்சம் நடந்தது எங்கேயோ, திரும்ப இந்த ஊரில் இந்த ஸ்தலத்தில் இதை நடத்தி காட்டணும்னு சொல்லி ஆஞ்சநேயர் ப்ரேயர் பண்ணுறார். அந்த ப்ரேயருக்கு இணங்க இந்த ஊரில் அது நடந்ததா ஐதீகம். இந்திர ஜென்மங்கிற ஒரு பாண்டிய மகாராஜா தான் இஷ்ட தேவதையாக மகாவிஷ்ணு ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அகஸ்திய மகிழ்ச்சி வரார். அகஸ்தியரை அவர் மதிக்காதனால ஒரு மதமண்ட யானையாக போகிறது சாபம். கூர்வ கந்தர்வன் வந்து மேலோகத்திலேருந்து கீழோகம் வந்து ஜலகிரிடம் பண்ணும்போது காசிப முனிவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் காலத்துக்கு இருக்கிறதுனால அவரு முதலையாக போகிறது சாபம். அந்த சாப விமோசனம் இந்த ஊரில் ஆனதா பிரம்மாணம். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம். முதல்ல வந்து யானை காலை பிடிக்கும் போது யானை வந்து பெருமாள் ஆதிமூலமேனு கூட்டத்தினால பெருமாளுக்கு ஆதிமூலம்னு திருநாமம். ஆதிசேஷன் தாயார் ஒற்றாமரையார் ரமாமணி தாயார் திருவடி. இவர் கஜேந்திர வரதராஜன் ஸ்ரீதேவி நாச்சார் பூமிதேவி நாச்சார் ஆண்டாள். பக்கத்தில் திருமிசை ஆழ்வார். திருமிசை ஆழ்வாருக்கு மங்களாசாசனம். கூற்றமும் சாரார் புலி வினையும் சாரார் தீ மாற்றமும் சாரார் வகையறிந்தே ஆற்றங் கரை கடக்கும் கண்ணன் கடல் கடக்கும் மாயன் உரை கடக்கும் உள்ளத்தில் எனக்கு அப்படின்னு முடிச்சுட்டார். எம்பெருமான் வந்து திருமிசையாழ்வாருக்கு கண்ணனா காட்சி கொடுத்ததுனால கண்ணன் கபித்தலம்னு திருநாமம். இது பஞ்ச கிருஷ்ண கேத்திரங்கள்ல இது ஒன்று. தீர்த்தம் கபில தீர்த்தம், தனிக்கோயில் தாயார் ஜென்பகவல்லி தாயார், மூலவர் ரமாமணி தாயார் தனி சன்னதி இருக்குங்க. இது திவ்ய தேசத்தில் 9வது இடம். பஞ்சகிருஷ்ண கேத்திரத்தில் 5வது இடம். பஞ்சகிருஷ்ண கேத்திரத்தில் வந்து திருக்கோயிலூர், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணமுடி, திருக்கபிஸ்தலம். ரொம்ப நன்றி. நீங்க என்னவா இருக்கீங்க இந்த கோயில்? இது வந்து நான் கணக்க பிள்ளையா வந்தேங்க. எல்லா வேலையுமே நான் கூட்டத்துல இருந்து செய்யறதுக்கு எல்லா சகல வேலையுமே வளர்க்க. எந்த சீசன்ல அதிகமா மக்கள் வருவாங்க? எந்த டைம்? உங்களுக்கு கோடலி விட்டாச்சுனாக்கா. ரொம்ப நன்றி.